அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கொடுக்க மாட்டாலாம். என்னாச்சு சாமி உன்னோட விளையாடியாங்க? Sadly, what do you want? What do you want? Good morning. Good morning. Okay, okay. Yeah. சரி. தொட விடு நித்தியா. ஓகே. இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணோம். உன்னோட எக்ஸைட்மெண்ட்லாம் அடங்கட்டும் தான் நான் வந்து இதுலேயே இருக்கிறேன். போச்சா எக்ஸைட்மெண்ட் போச்சா? நார்த் கேரளாவோட கண்டினியூஷன் விலாக் தான் பார்த்துட்ருக்குறீங்க. நாங்கள் 1 வீக் ஸ்டே பண்ணதுனால ஸோ வீடியோஸும் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன், விலாக் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்தோடனையும் சான்விக்கெலாம் வந்து ஒரு குட் மார்னிங்லாம் சொல்லிவிட்டு அப்படியே, ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நான் சேஃப்டியாக தடவி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு வர்ஷிதா வந்து விளையாண்டுட்ருக்குறா. எப்படி விளையாடுறான்னு பாருங்களேன். ஸோ நல்லா வந்து 2 பேரும் விளையாடுறதுக்கு அவள் போடுறதுக்கு திருப்பி கையில் கொடுக்குறா. ஸோ அதை தான் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துருவாங்க. கொடுக்க மாட்டாலாம். இப்போ முடிச்சிட்டு என்னாச்சு சாமி உன்னோட விளையாடியாங்க? ஸோ இன்றைக்கி ஸ்வேதா வீட்டில் ஸ்பெஷல் லன்ச் என்னென்னா பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசால் சைடிஷ்ஷு, அப்புறம் சாம்பார் அண்ட் தென் வத்தக்குழம்பு. ஸோ சூப்பராக ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அப்பளம், தயிர். எஸ், அதெல்லாம் சும்மா சூப்பர். எப்படி இருக்கு உப்பு பருப்பு? உருளைக்கிழங்கு வச்சு தொட்டு சாப்பிடு. நீ தான் உன்னோடதை கம்ப்ளீட் பண்ணு. ஓகே, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அங்கே பார்த்து சொல்ல, ஆண்டி உனக்கு ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுறாங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு காரம்லாம் நல்லா இருக்கா? உப்பு பருப்பு எப்படி இருக்கு? உப்பு பருப்பு எப்படி இருக்கு? எப்படி நோண்டி கேட்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இழுத்துற போகிறாங்க பாருங்க. ஸ்வேதா கொஞ்சம் முன்னாடி இருக்கு கவர். ஹங்கிரியா? டியூஸ்டே எடுத்த விலாக் தான் இது. டியூஸ்டே அன்றைக்கி ஒர்க் டே அப்படிங்கிறதுனால ஈவினிங் பார்பிக்யூ அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ இவங்களாம் மதியானம் லஞ்சு சாப்பிடவே பேக் டு பேக் கால் இருந்ததுனால சாப்பிடவே வர முடியல. 2 மணிக்கும் 3 மணிக்கும் சாப்பிட்டதுனால இதை வந்து நாங்கள் லேட் ஈவினிங் சாப்பிட்டோமா, ஏன்னா அதுவும் ஹெவியாக சாப்பிட்டோம், இதுவும் ஹெவியாக சாப்பிட்டதுனால நல்லாவே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதோட டின்னர் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு
ஃபைனல் டச்சாக ஒரு ரோஸ் மில்க்கை வந்து போட்டாச்சு. ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு கலந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் தான் என்னோடய பொண்ணு வந்து வர்ஷிதா கலாய்ச்சிட்டு இருந்தா. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ரோஸ் மில்கில் நான் போதும்னு சொல்லிட்டேன், அதுக்கு வந்து ஃப்ளேவரே வரல, ஆன்ட்டி இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னான்னு ஸ்வேதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது டியூஸ்டே நைட்டும் வந்து கேம்ப் ஃபயர் போடலான்னு பிளான் வச்சுருக்கோங்க. இந்த டியூஸ்டே நைட்டு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வெட்னஸ்டே ஒரு நாள் தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் பார்ப்பீங்க. இந்த டியூஸ்டே ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ நைட்டு வந்து அங்கே குளிராக தான் இருந்தது. நார்த் கரோலினா மோஸ்ட்லி குளிராது, பட் நாங்கள் இங்கே நியூஜெர்சிலேருந்து போய் ஒட்ட வச்சிட்டோமா என்னென்னு தெரியல, செம்ம குளிர். சரி ஓகே கேம்ப் ஃபயர் போட்டு அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ஷ்மெல்லோ அதுக்கப்புறம் வந்து ஸ்மோர்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க, அந்த பிஸ்கட் நடுப்பில் வச்சு சாக்லேட் வச்சு சாப்பிட்றது, அதுதான் பண்ண போகிறோம். பார்த்துருவாங்க. இல்லை பரவாயில்ல, வேணா வச்சுக்கலாம், விடுங்க, நிறைய இருக்கு. யார் டான்ஸ் ஆட போகிறீங்க? ஆக்சுவலாக இந்த குளூருக்கு நல்ல நெருப்பு ஸ்வேதா இல்லை. யார் டான்ஸ் ஆட போறீங்க? ஜும்பரங்க ஜும்பரங்க ஜும்பர ஜும்பர. ஆக்சுவலாக கையெல்லாம் நடுங்குது பாட்டி மாதிரி. கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் 5 கார்ட்ஸ் தான். இந்த 5 கார்ட்ஸை டெய்லியும் நைட்டு விளையாடுறது தான். பாருங்கள் வர்ஷிதா எவ்வளோ பயப்படாமல் வந்து ஃபேஸ் பண்ணுறா சான்வியை. பார்பிக்யூ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு 5 கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு உட்காந்துக்கிட்டோம். இதில் வந்து விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. வெளியவும் குளிர், எங்கேயுமே போகவும் முடியாதா, அதனால் இது வந்து செமையாக என்டர்டெயின் பண்ணுச்சு. பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டதுனால என்னால் ஆக்சுவல் இதெல்லாம் போட முடியல. செம்ம ஜாலியாக சிரிப்பாக இருந்தது இந்த செக்மெண்ட்ஸ்லாம். எதுக்கு சிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வச்சுட்டு வந்துட்டு இவ போர்வையை எடுத்து மறைக்கிறான், அவன் வந்து அந்த பீன் பேக்கை வச்சு மறைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து மொமெண்ட்ஸ் இருந்தது. அதனால தான் இதை வந்து நான் சும்மா ஒரு மெமரிக்கோசரம் தான் கேப்சர் பண்ணேன். ஆனால் சரி இதை வீடியோலேயும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும், அந்த மெமரியாக வந்து யூடியூப்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணேன். ஆனால் செமையாக சிரித்து வயிறே வலிச்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபன்னாக தான் இருந்தது. நாங்கள் 4 பேர் மட்டும் விளையாண்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு ஃபன் இருக்காது. இந்த 2 குட்டிங்களும் சேர்ந்து தான் வந்து ஃபன் பண்ணுச்சிங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செம ஃபன்னாக போச்சு. ஜோக்கரை கீழே போடுறது, லீஸ்ட் நம்பர் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு வந்து ஒகாயோ போவோம். ஸோ ஒகாயோவில் போய் கசின் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் போனோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் டேவாக இருக்கும், ஈவினிங் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனாலும் நாங்கள் வந்து ஃபன் பண்ணுறது குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் ஒகாயோவில் கூட வெதர் நல்லா இருக்கிறது இல்லை. அந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் மழை பெய்யுது, இல்லாட்டி ரொம்ப குளிருது, அப்படி தான் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சொன்னோம் சம்மர் பிரேக்னால் 2 பசங்களும் வந்து லீவாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த தடவை வந்து என்சியில் வந்து ஸ்ப்ரிங் பிரேக் நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு, பசங்களுக்கும் லீவு அப்படிங்கிறதுனால. எண்டு வீடியோ vlogக்கா நான் அதான் சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு நாங்க 7 கார்ட்ஸா 5 கார்ட்ஸா விளையாடலாம். அங்க எங்கேயே போறாங்க ரோட்ல எங்களை வாங்க. சோ அதான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போய் 5 கார்ட்ஸ் அதோட எண்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க இங்கேயே எண்ட் பண்றாங்க. ஆஹா ஸ்வேதாவோட வந்து ஒரு 1 வீக் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி செமையா என்ஜாய் பண்ணீங்களா ஸ்வேதா? நாங்கள் வந்தது டைம் பத்தலைங்க ஆக்சுவலி. அதான் நான் சொல்றேன் நாளைக்கே இருக்க சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நைட்டு எடுத்த வீடியோ. ஸோ மார்னிங்லேருந்து பெருசாக ஒன்றும் பண்ணல வெட்னஸ்டே அன்னைக்கு. ஸோ இது வந்து வெட்னஸ்டே நைட்டு எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வ்ளாகில் தான் வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே என்ன பண்ணோம் அப்படின்ட்டு
ஃபுல்லாக தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், ஒரு சஸ்பென்ஸோடு முடிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விலாக்லாம் போடுறதில்ல, ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பாருங்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஸோ அதோடு தான் நான் வந்து இப்போ இதை என்ன பேசியிருப்பேன் அப்படிங்கிறது, ஏன்னா ஸ்வேதாவுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ புரியுது. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.